வாங்க மேம் வாங்க. உங்களுக்கு வேண்டிய விருப்பமான வண்ண புடவை, கலர் கலரா விதவிதமான புடவை. அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஐயா வாங்க. காட்டன் சேலை, ஃபேன்சி சேலை, பட்டு சேலை. ஏன் லட்சுமி, இங்கே விதவிதமான புடவைலாம் இருக்கு, போய் பார்ப்போம் வா. சரி ராணி. அக்கா, இந்த அண்ணே ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குல்ல? ஆ சும்மா இருடி கொஞ்ச நேரம். ஏங்க கடைக்காரரே, கொஞ்சம் நல்ல புடவையை எடுத்து போடுங்க. ஏம்மா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்ல புடவையா தெரியலையோ? அப்படி சொல்லலைங்க அங்கிள். சின்ன பொண்ணு என்ன சொல்றான்னா வேற டிசைன் புடவையா எடுத்து கொடுங்கன்னு சொல்றா. என்னது அங்கிளா? இந்த பொம்பளைய ஆன்டி மாதிரி இருக்கு, என்னைய பார்த்து அங்கிள்னு சொல்லுது. அங்கிள் இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. இந்தாம்மா புடவையெல்லாம் வேணும்னா அங்கிள் ஆன்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிய. இந்த அண்ணே சரியான கோவக்காரரா இருப்பார் போலயே. ஏ குதிரைமுடி, நீங்களே ஆன்டி மாதிரி இருக்கீங்க, அதனால என்னைய பார்த்து அங்கிள்னு சொல்லாதீங்க அப்படின்ற டோன்ல அவர் சொல்றாரு. என்னடி ரெண்டு பேரும் என்னைய ஆன்டின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க? சரி குதிரைமுடி, கோச்சுக்காதீங்க வாங்க. ஹலோ, ஏங்க பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாளா? சரிங்க, அவளை பக்கத்து வீட்டு பரிமளா வீட்டில் விட்டுருக்கேன். அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே விளாண்டுக்குவா. நைட் ஆச்சுன்னா கொஞ்சம் கூப்பிட்டுக்கோங்க சரியா? நாங்கள் புடவை எடுக்க வந்திருக்கோம், கொஞ்சம் நேரம் சென்று தான் வருவோம் சரியா? சரிங்க, அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா கேட்டு வாங்கி கொடுங்க. வச்சுட்டா? ஏங்கா, சுகாவை குழந்தை எங்க வீட்டில் விட்டுருக்கலாம்ல, ஏன் பரிமளா வீட்டில் விட்டீங்க? நீ ஏன் கடைக்கு வந்துட்டியே சின்ன பொண்ணு, அப்புறம் எப்படி உங்கள் வீட்டில் விடுவேன்? அதான் என் மாமி வீட்டில் தானக்கா இருக்கு, அதுக்கிட்ட சொல்லியிருந்தா பிள்ளைய அழகு போல பார்த்துக்குமே. என்னத்துக்கு சின்ன பொண்ணு, அது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு கிடக்கும், தேவையா? என் மாமி எப்பயுமே குறை சொல்லும்னு எப்படி சொல்றீங்க? என்னைய பத்தி எப்ப பார்த்தாலும் உங்ககிட்ட குறை தான் சொல்லுமோ? அது அப்படி இல்லை சின்ன பொண்ணு, உங்க மாமி நல்லவங்க தான், குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு குறை சொல்றதே நீ தானே வில்லி. என்ன உஷா? இல்லக்கா, இந்த புடவைக்கு விலையை குறைச்சி பேசணும்னு சொன்னேன். சின்ன பொண்ணு, புடவையை செலக்ட் பண்ணிட்டீங்களா? லட்சு, நாங்க இன்னும் புடவையே பார்க்கல, நீங்க செலக்ட் பண்ணியாச்சா? நேரம் ஆயிரும் சின்ன பொண்ணு, அப்படியே ஒரு ஆளா டக்கு டக்குன்னு வேலையை பாருங்க. சரிக்கா, நான் அப்பதையே பார்த்து வச்சுட்டேன். அந்த சைட்ல இருந்து இருக்கக்கூடிய 5வது சேலையை தான் நான் செலக்ட் பண்ண போறேன். அது ஏன் சின்ன பொண்ணு கரெக்டா 5வது சேலை? அந்த சேலை தான்க்கா என் ஸ்டைலுக்கும் மாடர்னுக்கும் தகுந்த மாதிரி இருக்கு. வா உஷா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுப்போம். பாத்தியா உஷா, இந்த சின்ன பொண்ணு நம்ம கூடவே தான் நின்றுக்கிட்டு இருந்தா, பேசிகிட்டு இருந்தா, ஆனால் சேலையை மட்டும் கரெக்டாக நோட்டை விட்டா பார்த்துக்க. இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் அவள் சுதாரணமாக இருக்கா. நம்ம தான் இப்படி இருக்கோம்னு இவளை அப்பாவே காமிச்சுக்கிறா. ஆமாக்கா, வாங்க எடுப்போம். சின்ன பொண்ணு எனக்கு சாரி செலக்ட் பண்ணி கொடு சின்ன பொண்ணு. இதோ வந்துட்டேங்க்கா. அண்ணா அண்ணா, என்னம்மா? இங்க இருக்கிற புடவையெல்லாம் பார்த்துட்டோம், ஆனா இந்த மாடல்ஸ்ல கொஞ்சம் எங்களுக்கு திருப்தி இல்லை. வேற மாடல்ஸ் இருக்காண்ணா? இங்க இருக்கிற ஒரு புடவையும் ஒரு மாடல்ல தான் இருக்குமா. இது இல்லாம வேற புடவை எங்களுக்கு டிசைன் வேணும்னா தயாரிக்கிற இடத்துக்கு தான் நேரடியா போகணும். ஏன் கடைக்காரரே, வந்ததுலேருந்து சிடுன்னு இருக்கீங்க? இல்ல சின்ன பொண்ணு, வள்ளி அக்கா அந்த அண்ணனை பார்த்து அங்கிள்னு சொன்னோன்னு தான் அவர் ரொம்ப சிடுன்னு இருக்காரு. சிரிச்சது போதும், வேற எந்த டிசைன்மா வேணும் உங்களுக்கு? ஒரு மாதிரி கோடா இருக்கணும், பாக்ஸா இல்லை. எப்படி சொல்றது, உங்க ஹேர் ஸ்டைல், உங்க தலைமுடி மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும். இதோ அங்கே வேலை இருக்கு பாருங்க, எடுத்து கொடுங்கண்ணே. ஏன் இல்லை, இந்த அம்மா நீளமாக தானே இருக்காங்க, எட்டி எடுக்க சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லிட்டாருன்னு நீங்க 2 பேரும் இப்படி உட்கார்ந்து சிரிக்கிறீங்க? யாரை சொன்னாலும் இந்த சின்ன பொண்ணு சிரிப்பா, ஆனா இவளை சொன்னா மட்டும் ஒத்துக்க மாட்டா.
ஏ லட்சு, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற சேலை ரொம்ப பாட்டி காலத்து சேலை மாதிரி பழசாக இருக்குது. நல்லாவே இல்லை, வேணா வேற எடுங்க. எந்த சேலை எடுக்கணும் எந்த சேலை எடுக்கக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத சின்ன பொண்ணு. அது எனக்கு நல்லாவே தெரியும். இல்லை லட்சு, உண்மையாகவே அது பாட்டி சேலை மாதிரி இருக்குது. என்கிட்ட இருக்கிற காசுக்கு தக்கன நான் எடுத்துக்குவேன், புரியுதா? உன்கிட்ட இருக்கிற காசுக்கு பார்த்து நீ எடுத்துக்க. என்னம்மா, செலக்ட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப லேட் ஆகுது. முடிஞ்சது அண்ணா. எனக்கு அந்த லாஸ்ட்ல இருந்து இருக்கிற 5வது சேலை. நான் இந்த சேலையை எடுத்துக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஆரஞ்சு சேலையை கொடுங்க. நான் இந்த ரோஸ் கலர் சேலையை எடுத்துக்கிறேன். இவங்கிட்ட இந்த சேலைகளை தள்ளிட்டு இன்னைக்கு காசை பார்த்துட வேண்டியதுதான். எல்லாரும் நல்ல சேலையை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆ, சேலை எடுத்துக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்க மூஞ்சில 32 பல்லு தெரியுதுனே. சரிங்க, உங்கள் புடவை 3500, ரெண்டாவது நிற்கிறீங்களே நீங்கள் 2800, மூணாவது இருக்கிறவங்க 2400, நாலாவது நிற்கிறவங்க 850, அஞ்சாவது நிற்கிறவங்க 1200. ஆ, நான் தான் காஸ்ட்லியான புடவையா? தள்ளுபடியை மறந்துடாதீங்க கடைக்காரரே. அதில் நாங்கள் எப்பயுமே குறை வைக்க மாட்டோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குறைச்சி தந்துடுவோம். இந்த மாதம் தள்ளுபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலை 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா 300 ரூபா குறைச்சிக்குவோங்க. ஆ, என்னது 3500 ரூபாய்க்கு புடவை எடுத்தா வெறும் 300 ரூபா தான் குறைப்பீங்களா? இதெல்லாம் ஒரு தள்ளுபடியா? ஆமாண்ணே, நான்லாம் என் புடவையை 2000 ரூபாய்க்கு மேலவே எடுக்க மாட்டேன். நீங்கள் 2000 ரூபான்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் வாங்குவேன், இல்லை நடை கட்டிடுவேன். இதோ என் பக்கத்தில் நிற்கிறாளே ஒரு வாய் செத்தவ, இவளுக்கு 2000 ரூபான்னு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் போயிடுவோம். அடி பாவி வள்ளி, உனக்கு மட்டும் 800 ரூபா குறைச்ச, எனக்கு மட்டும் 400 ரூபா தான் குறைச்சிருக்க. இன்னொரு 400 ரூபா சேர்த்து குறைச்சா என்னடி உனக்கு? ஏன் புடவைக்கு நான் 2500க்கு மேலே சல்லி பைசா வைக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க. ஆமாண்ணே, நான் இப்படி மிளகா அரைச்சிட்டு போனீங்கன்னா என் மண்டையில முடியே இருக்காதுமா. நான் 600 ரூபா கொடுக்குறேன்னே வாங்கிக்கோங்க. ஓ, அப்போ அதனால தான் உங்களுக்கு முடியலையா? சரி, கொடுத்து தொலைங்கம்மா சீக்கிரம். நீங்கள் 2500, நீங்கள் 2 பேர் 2000, நீங்கள் 500, நீங்கள் ஒரு 600 கொடுங்க சீக்கிரம். அக்கா, நீங்கள் உங்களுக்கு மட்டும் 800 ரூபா குறைச்சிங்க, எனக்கு மட்டும் 400 ரூபா தான் குறைச்சிருக்கீங்க. ஏன்க்கா, எனக்கும் 800 ரூபா கம்மி பண்ணி கேட்டிருக்கலாம்ல? அது வந்து என் புடவை 2800ல் உஷா, உன் புடவை வெறும் 2400 தான், அதனால தான் அப்படி கேட்டேன். நான் இப்போ போய் குறைச்சி கேட்கலாமா? ஏன் உஷா, அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டாரு. இப்போ போய் யாருக்கிட்ட கேட்பீங்க? கேட்டாலும் பணத்தை திருப்பி கொடுப்பாரா? விடு உஷா, அடுத்த தடவை பார்த்துக்குவோம். ஏன் குதிரை முடி, நாளைக்கு போட்டி ஆரம்பிக்குது. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் வீட்டுக்கு வாங்க, சரியா? சரி சின்ன பொண்ணு.